வணக்கம், வெல்கம். பசியோடு இருக்கவங்கலாம் ருசியாக சாப்பிடலாம். லவ்லி ஃபேமிலிஸ் கிச்சனுக்கு வாங்க. இன்றைக்கி துவரம்பருப்பில் ஒரு பலகாரம் செய்ய போகிறோம். எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியலை. வாங்க இன்றைக்கி செய்யலாம். சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்காக துவரம்பருப்பு ஒரு உலக்கு நிரம்ப எடுத்திருக்கேன். அதில் பாதியை விட கொஞ்சம் கூடுதலாக இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஊற வச்சுருக்கேன். இப்போ துவரம்பருப்பை 1 மணி நேரமும் அரிசியை கூடுதலாக ஒரு 1/2 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அது கூட ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்க போகிறோம். பருப்பை விட அரிசி கொஞ்சம் கூடுதலாக ஊறினா நல்லாயிருக்கும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் ஒரு 3 மணி நேரம் ஊறியிருக்கு. உப்பு சேர்த்துருக்கோம். வெந்தயம் இந்த பலகாரத்துக்கு ஒரு அருமையான ஒரு மனமும் ருசியும் கொடுக்கும். வெந்தயம் அதிகமாக சேர்த்துறாதீங்க, கசப்பு வந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ நம்ம ஊற வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, துவரம்பருப்பு, அரிசி, தேங்காய் துருவல், இது எல்லாத்தையும் இது கூட போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. அடமாவை விட இன்னும் கொஞ்சம் கூடுதல் நைஸாக இருக்கலாம், அவ்வளோதான். கரன்னு இருக்கிற மாதிரி மாவு இருந்தால் போதும். அதான் கன்சிஸ்டன்சி லெவல். பாருங்கள், இது கூட 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த ஸ்பூனில் கூட எடுத்து விடலாம். நான் கையில் தான் எடுத்து போட போகிறேன். பாருங்கள், தேங்காயெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பிரிகிறதுக்கு சான்ஸ் உண்டு. அப்படி கொஞ்சம் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். பயந்துடாதீங்க. அப்படி பிரிஞ்சு போனால் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக வந்துடும். வேறு ஒன்றும் இதில் பயப்பட வேண்டியதில்லை. ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிற பலகாரம் இது. அம்மா சொல்லி கொடுத்தது தான். ரொம்ப அருமையாக இருக்கும். துவரம்பருப்பு பலகாரம்னு சொன்னாலே வீட்டில் எல்லோரும் அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கும். 2 நாளுக்கு நல்லாயிருக்கும். இந்த பலகாரம் கெட்டு போகாது. போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு செகண்ட் கழித்து அது அந்த கலர் மாதிரி வெந்து வந்திருக்கும் இல்லையா, அப்போ நம்ம திருப்பி விடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், துவரம்பருப்பு பலகாரம் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையான டேஸ்ட், மிஸ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.